சங்கீதம் 146 2ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். இன்றைக்கும் அந்த கர்த்தாதி கர்த்தரை, தூயாதி தூயவரை, அவருடைய புகழை என் உயிருள்ள வரைக்கும் நானும் பாடுவேன். பாரில் எனக்கு வேறு என்ன வேண்டும், உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும் என்று சொல்லி நாமும் பாடுவோம். அதற்காகத்தானே தேவன் இந்த உலகத்திலே நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆகவே அந்த தூயாதி தூயவரை நாம் துதித்து பாடுவோம்.
வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே நீங்கள் அவைகளை எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று. பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது மற்ற எந்த ஒரு சக்தியையும் நாம் நம்பாமல் கர்த்தரையே சார்ந்து கொள்ளும் போது நம்முடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்படும். போராட்டம் ஓயும். நம்முடைய போராட்டங்கள் எல்லாம் வெற்றி களிப்பாக இன்கீதமாக மாறிப்போகும் என்கிறதை உணர்த்துகிறதான ஒரு பாடல். நல் மீட்பர் பட்சம் நில்லும். எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்திலே 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அந்த கேள்விக்கு பதிலாகத்தான் நாம் இப்போது பாடப்போகிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மால் ஆகும். சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்பவரும் நீரே, எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே, வறண்ட நிலத்தை நீரூற்றாய் மாற்றுபவர் நீரே, அவாந்தர வெளியை தண்ணீராய் மாற்றுபவரும் நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் பாடுவோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை.
ஆண்டுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். மனமகிழ்ச்சி நேரம் என்கிறதான இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இதை பார்த்து ஒவ்வொரு வாரமும் பயனடைகிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமாகவே இதில் பேசப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையை கட்டி எழுப்பும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை கொடுங்கள். இந்த மனமகிழ்ச்சி நேரம், இந்த காமா ஊழியத்திற்காக நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும்படி, அவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படியும் உங்களை அன்போடு கூட கேட்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டுடைய வார்த்தையை உங்களுக்கு இன்றைய நாளிலும் நான் பிரசங்கிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீத புஸ்தகம் 116 சங்கீதம், கடந்த 29ஆம் தேதி உங்களோடு பேசின செய்தியின் இன்னொரு பகுதியை உங்களுக்கு நான் போதிக்கும்படிக்கு நான் விரும்புகிறேன். சங்கீதம் 116 சங்கீதம் 12வது வசனம், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவர் எனக்கு எல்லா அற்புதங்களையும் செய்கிறார், அதிசயங்களை செய்கிறார், என்னை நடத்துகிறார், பலப்படுத்துகிறார், என் குடும்பத்தை பாதுகாக்கிறார். எனக்கு எல்லா உபகாரமும் அவர் செய்கிறார். அவர் எனக்கு செய்யாததே கிடையாது. கர்த்தர் சகல நன்மைகளையும் என் வாழ்க்கையில் அவர் அழகாய் வடிவமைத்து ஷெட்யூல் போட்டு பிளான் பண்ணி என்னுடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். அப்படி செய்கிற தேவனுக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். எண்ணத்தை ஒரு வாஞ்சையோடு சங்கீதக்காரன் இந்த வார்த்தையை, இந்த கேள்வியை அவன் கேட்கிறதை பார்க்கிறோம். திருப்பி நான் அவருக்கு என்ன செலுத்துவது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதான் நன்றி உணர்வு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் எண்ணத்தை அவருக்கு செலுத்துவேன். என்னுடைய பணமோ பொருளோ என்னுடைய பதவியோ எதுவும் அவர் எனக்கு செய்த நன்மைகளுக்கு, அவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்த அற்புதங்களுக்கு, என் பிள்ளைகள் வாழ்க்கையில் செய்த நன்மைகளுக்கு, என் தொழில, பிசினஸ்ல, ஊழியத்துல, படிப்புல கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு இவை எதுவும் ஈடாக முடியாது. அப்படியானால் நான் எண்ணத்தை திரும்ப செலுத்துவது. அப்படி நான் எதை செலுத்தினால் உபகாரம் செய்த தேவன் என் மேல பிரியமாகி இருப்பார், அதை ஏற்றுக்கொள்ளுவார். நான் எண்ணத்தை அப்படி ஆண்டவருக்கு மீண்டும் செலுத்தும் போது அவருடைய இருதயம் சந்தோஷப்படும் என்கிறதான ஒரு கேள்வியோடு, ஒரு நன்றியோடு இந்த வசனத்தை சங்கீதக்காரன் தேவனுக்கு முன்பதாக ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கடந்த நாட்களில் சொன்னேன், 3 விதமான காரியங்களை சங்கீதக்காரன் இங்கே தெளிவுபடுத்துகிறார். முதலாவதாக, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக, 17வது வசனத்துல, நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை நான் செலுத்துவேன் என்று அவன் தேவனை நோக்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். எதிலும் பிரியப்படாத, ஆமென், எதுவும் ஆமென் ஈடாகாத ஒரு காரியமா இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு முன்பதாக நான் ஏறெடுக்கிற ஸ்தோத்திரங்கள், அவர் எனக்கு செய்கிற எல்லா காரியங்களுக்காகவும் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது, கர்த்தரை துதிக்கும் பொழுது அவைகளை அவர் அங்கீகரித்து அவைகளை எனக்கு நன்மையாக, ஆசீர்வாதமாக மாற பண்ணுகிறார் என்று கடந்த நாட்களில் நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலும் 2வது 3வது காரியத்தை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். நான் அவர் செய்த உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். 2வதாக 13வது வசனம் சொல்லுகிறது, இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு, இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளுவேன். என்னை ரட்சித்தாரே, என்னை ஸ்தோத்திரம், ஆமென், அவருடைய பிள்ளையாய் மாற்றினாரே, அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவி, பாவங்களற ஆமென் என்னை கழுவி சுத்திகரித்து என்னை நீதிமானாக மாற்றி என்னை அவருடைய சொந்த பிள்ளையாய் மாற்றினாரே, அந்த இரட்சித்த தேவனை, அந்த இரட்சிப்பின் மகத்துவத்தை அறிந்து அந்த இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் கர்த்தரை நான் தொழுது கொள்ளுவேன். அப்படியானால் என் தேவனுக்கு நான் மகிமை செலுத்துவேன் அப்படிங்கிறார். முதலாவது, நான் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன். எண்ணத்தை செலுத்த முடியும், ஸ்தோத்திர பலியை செலுத்த முடியும். 2வது, ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் கர்த்தருக்கு மகிமை செலுத்த தேவன் நமக்கு ஒரு அழைப்பு தருகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும், நம்முடைய வாழ்க்கையில் எது சம்பவித்தாலும், கர்த்தர் எந்த உயரத்துக்கு கொண்டு போனாலும்,
தேவன் எந்த உச்சத்துக்கு கொண்டு போனாலும், எந்த ஒரு மேன்மைக்கு கத்தனமை கொண்டு போனாலும், மகிமை தேவனுக்கு உரியதாய் நம்முடைய வாழ்க்கையில் மாற வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒருபோதும் அந்த மகிமை நமக்குரியதாய் மாறிவிடக்கூடாது. திருச்சபைக்கு போய்விடக்கூடாது, ஊழியர்களுக்கு போய்விடக்கூடாது, வேறு எந்த மனிதனுக்கு போய்விடக்கூடாது, வேறு எந்த அதிகாரிக்கும் போய்விடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதற்கு அவர் ஒருபோதும் சம்மதிக்கிற தேவனே அல்ல. ஆகவே சங்கீதக்காரன் இந்த இடத்தில் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை மட்டுமல்ல, அவருக்கு உரிய மகிமையை நான் அவருக்கு செலுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவருக்குரிய மகிமையை நான் அவருக்கு செலுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 42வது அதிகாரம் 12வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்குரிய மகிமையை ஒவ்வொரு விசுவாசியும் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்பதில் ஆண்டவர் மிகவும் கவனம் உள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அவருடைய மகிமை அவருக்குரியது, அவருடைய கனம் அவருக்குரியது. அவர்தான் எல்லா துதி, கன, மகிமை, பேர், புகழ், பிரஸ்தாபம் எல்லாவற்றுக்கும் உரியவர். நாம் ஆராதிக்கிற தேவன் ஒருவர்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எல்லா துதி, கனம், மகிமை, பேர், புகழ், பிரஸ்தாபத்துக்கு உரியவர் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து. ஆகவேதான் கர்த்தருக்கு நான் மகிமையை செலுத்துவேன் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். 96ஆம் சங்கீதம் 8வது வசனத்துல வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு செலுத்தி அவருடைய நாமத்தை நாம் தொழுது கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் எனக்கு என்ன செய்தார், கர்த்தர் எனக்கு என்ன செய்தார், என் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாம் என் தேவன் நிர்ணயம் பண்ணினது, என் கர்த்தரால் முன்குறிக்கப்பட்டது, என் தேவனுடைய கரத்தின் கிரியைகள். ஆமென். அது யாரை கொண்டு செய்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் எவரை கொண்டு செய்தாலும் சரி, செய்கிறவர் தேவன்தான், செய்கிறவர் தேவன்தான். அந்த ஒரு நம்பிக்கை, அந்த ஒரு இடத்திற்கு உங்களுடைய இருதயம் வந்து விடுமானால் ஒருபோதும் மகிமையை நீங்கள் வேறு ஒருவருக்கும் செலுத்த முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதை தான் நீங்க வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை அவருக்கு நான் செலுத்துவேன். காரணம், என் வாழ்க்கையில சம்பவிக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு மனிதர்கள் இருந்தாலும், ஒவ்வொரு சூழ்நிலைகளில் ஒவ்வொரு அதிகாரிகள் இருந்தாலும், இவை எல்லாவற்றுக்கும் காரணம் நான் நம்பி இருக்கிற கர்த்தருடைய நாமம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்காக செயல்படுகிற தேவன், என்னுடைய பட்சத்தில் பக்கத்தில் இருந்து செயலாற்றுகிற தேவன், அவர் எனக்கானதை, எனக்குரியதை இவைகள் எல்லாம் செய்கிறபடியினால் மகிமையை ஒருபோதும் நான் வேறு எந்த மனிதனுக்கும் செலுத்துவதில்லை, என் தேவாதி தேவனுக்கு மட்டுமே நான் செலுத்துவேன் என்று சங்கீதக்காரன் கர்த்தரை துதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காகவும் ஒவ்வொரு உபகாரங்களுக்காகவும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது மட்டுமல்ல, அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை ஆண்டவருக்கு செலுத்த ஒருபோதும் தவறாதிருங்கள். 1 நாளாகமம் 16வது அதிகாரம் 29வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருக்கு அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுது கொள்ளுங்கள் என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்படியானா அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை கர்த்தருக்கு செலுத்துவது, என் பணம் அல்ல, பதவி அல்ல, புகழ் அல்ல, ஆமென், என்னுடைய பொருள் அல்ல, என்னுடைய நாவிலிருந்து பிறந்து வருகிற கர்த்தரை துதிக்கிற அந்த துதி, அந்த ஸ்தோத்திர பலிகள், எது செய்தாலும் கர்த்தரே அதை செய்தார் என்று அவருடைய நாமத்துக்குரிய மகிமையை நான் தேவனுக்கு செலுத்தும் பொழுது அதில் பிரியப்படுகிற தேவன் அதற்குரிய ஆசீர்வாதத்தை என் சிரசு மேல தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 3வது, நான் அவருக்கு எண்ணத்தை நான் செலுத்துவேன். 14வது வசனத்துல வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்கு செய்த பொருத்தனைகளை
அவருக்கு செலுத்துவேன். அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. முதலாவது ஸ்தோத்திர பலியை செலுத்துவேன். இரண்டாவது கர்த்தருக்கு நான் மகிமை செலுத்துவேன். மூன்றாவது இதே சங்கீதத்தில் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு எல்லாருக்கும் முன்பாகவும் செய்த பொருத்தனைகளை நான் அவருக்கு செலுத்துவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவனுக்கு பொருத்தனை செய்ய வேண்டும் என்று, தேவனுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று பொருத்தனை செய்வோமானால் அதை செய்து முடித்து விட வேண்டும். பொருத்தனை செய்துவிட்டு பின்வாங்குவது அது பாவம் என்று நீதிபதிகளில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே நாம் பொருத்தனை செய்வோமானால் அதை செய்வதற்குரிய கிருபையை கேட்டு அதை முழுவதும் கர்த்தருக்கு செய்து விட வேண்டும். வேதத்தில் அநேகர் பொருத்தனை செய்தார். நல்ல ஒரு உதாரணம் அன்னாள். 1 சாமுவேலில் நம்ம வாசிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை தாரும், நீர் எனக்கு ஒரு குழந்தையை தருவீரானால் அதை நான் உமக்கே நான் திரும்ப செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த பொருத்தனையை அங்கீகரிக்கிற கர்த்தர் அவளுடைய ஜெபத்தை அங்கீகரிப்பது மட்டுமல்லாமல் அந்த பொருத்தனைகளின்படியே அவள் செய்வாள் என்று அவளை நம்பி அவள் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற விதமாய் அவளுக்கு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்னாலும் தாம் பண்ணின பொருத்தனையில் அவள் உண்மையாயிருந்தாள். அவளும் தான் பண்ணின பொருத்தனையில் அவள் உண்மையாயிருந்து கர்த்தருக்கு முன்பதாக அந்த குழந்தையை தேவனுக்கே கொண்டு போய் கொடுத்தாள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 50ஆம் சங்கீதம் 14வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி மட்டுமல்ல, ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவது மட்டுமல்ல, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது, நன்மை செய்யும் பொழுது, ஒரு காரியத்தை ஆண்டவர் வாய்க்க பண்ணும் பொழுது, எவராலும் தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தீர்க்கும் பொழுது தேவனுக்கு பொருத்தனைகளை செலுத்துங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 1000 ஸ்தோத்திர பலிகளை தேவனுக்கு செலுத்துங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். உபவாசம் இருந்து தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள். அந்த நன்றி உணர்வை தேவனுக்கு மீண்டும் நீங்கள் காண்பிப்பதன் அடையாளமாக நீங்கள் பொருத்தனைகளை செலுத்தும் பொழுது அதில் தேவன் பிரியப்படுகிறவராக, அதை அங்கீகரிக்கிறவராக, அதை உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதமானதாக அதை உங்களுக்கு மாற்றி தருவதற்கு என் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொருத்தனை மிகவும் முக்கியம். பொருத்தனை தேவனுக்கு நாம் செலுத்துகிற ஒரு நன்றி உணர்வு, அதனுடைய அடையாளம். எனக்கு இதை செய்தீரே, நான் இதை செய்கிறேன் ஆண்டவரே, அதான் பொருத்தனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. அதை சொல்லி செய்து தேவனுடைய சமூகத்தில் பொருத்தனையோடு ஒரு காரியத்தை நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு நன்மையாய் ஆண்டவர் வாய்க்க பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த காரியத்தை எனக்கு செய்வீரானா, இதுல நான் இதை உமக்கு செலுத்துவேன் ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் செய்வேன் ஆண்டவரே, 4 பேருக்கு நடுவில் உங்களுடைய நாமத்தை உயர்த்துவேன் ஆண்டவரே, சபை நடுவில் சாட்சி சொல்லுவேன் ஆண்டவரே, நீர் எனக்கு இதை தருவீரானால் இதுல ஒரு பகுதியை நான் உமக்கு தருவேன் ஆண்டவரே, சபை கட்டுமானத்துக்கு, மிஷனரிகளுக்கு, ஊழியர்களுக்கு, கர்த்தருக்கு செய்வேன் ஆண்டவரே. பொருத்தனை பண்ணுங்க. பொருத்தனை பண்ணி ஜெபம் பாருங்க. கர்த்தர் அந்த காரியத்தை உங்களுக்கு வாய்க்கும்படி செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 4வதாக சங்கீதம் 4:5 நம்ம வாசிக்கிறோம், நீதியின் பலிகளை நான் செலுத்தி கர்த்தர் மேல நான் நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன், மகிமையை செலுத்துவேன், பொருத்தனையை செலுத்துவேன், நீதியின் பலிகளை செலுத்துவேன். ஆமென். பலியில் அவர் பிரியப்படுகிறதல்ல, விரும்பினால் நான் செலுத்துவேன், உமக்கு பிரியமானதெல்லாம் நொறுங்குண்ட ஆவி என்று வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். நீதியின் பலிகளை நான் செலுத்துவேன். அவர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் அப்படி எண்ணத்தை கொடுத்து விட முடியும். நீதியின் பலிகளை செலுத்தும் பொழுது நீதியின் பலிகளில் பிரியப்படுகிறவர், அங்கீகரிக்கிறவர், அதை எனக்கு இரட்டந்தனையான ஆசீர்வாதமாக என் சிரசு மேல அதை மீண்டும் தருவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நெகேமியாவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 43 வாசிக்கிறோம், அந்நாளிலே மிகுதியான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதினாலே மகிழ்ச்சியாயிருந்தார்கள். ஸ்திரீகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். எருசலேமின் களிப்பு தூரத்திலே அது கேட்கப்பட்டது என்று வேதத்துல வாசிக்கிறது. நீதியின் பலியை செலுத்தும் போது என்ன ஆகுமா? சந்தோஷம் உண்டாகுமா?
அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகும். களிப்பு உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், மன மகிழ்ச்சி உண்டாகும். இந்த மன மகிழ்ச்சியின் நேரத்தை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நீதியின் பலியை செலுத்தும் பொழுது இந்த மன மகிழ்ச்சி உங்களுக்குரியதாய் மாறும். உங்க வீடுகள்ல இந்த சமாதானம் தங்கி இருக்கும். உங்க வீட்டுல இந்த சமாதானம், அமேன், இந்த சந்தோஷம் தங்கி இருக்கும். உங்க வீட்டுல அழுகையின் சத்தங்கள், புலம்பலின் சத்தங்கள் மாறி ஒரு களிப்பின் சப்தத்தை எம் தேவன் அவர் உதிக்க பண்ணுவார். எஸ்றா 6வது அதிகாரம் 10வது வசனத்துல வாசிக்கிறோம், எருசலேமில் இருக்கிற ஆசாரியர்கள் பரலோகத்தின் தேவனுக்கு சுகந்த வாசனையான பலிகளை செலுத்தி ராஜாவுக்கும் அவர் குமாரருக்கும் தீர்க்காயுசு உண்டாக மன்றாடும்படிக்கு இப்படி செய்யப்படுவதாக என்று அவர்கள் கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள். கர்த்தரை ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 நாளாகமும் 7:4 வாசிக்கிறோம், அப்பொழுது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியிலே அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். நீதியின் பலிகளை செலுத்தும் பொழுது அந்த பலியினுடைய விளைவு ஒரு மகிழ்ச்சியாய் நம்முடைய வாழ்க்கையில் விதைக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கட்டுகளை அவர் அவிழ்த்தபடினால் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவேன். உபகாரம் செய்தபடினால் இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துவேன். என்னுடைய நன்றி உணர்வை காட்டுவதற்கு ஆண்டவருக்கு நான் பொருத்தனை செய்வேன். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திர பலிகளை கர்த்தருக்கு செலுத்துங்க, மகிமையை தேவனுக்கு செலுத்துங்க, நீதியின் பலிகளை ஆண்டவருக்கு செலுத்துங்க. அவர் அற்புதம் செய்யும் பொழுது பொருத்தனை செய்து ஜெபித்து அந்த பொருத்தனைகளை ஆண்டவருக்கு முன்பதாக கொண்டு போங்க. இவர்களை அங்கீகரிக்கிற கர்த்தர் எல்லா மன மகிழ்ச்சியும் உங்கள் இருதயத்தில் கூடியிருக்கும்படிக்கு தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய அவர் போதுமானவர். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நாங்கள் எண்ணத்தை செலுத்த முடியும். இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உமக்கு மகிமை செலுத்துவதை தவிர, பொருத்தனை செலுத்துவதை தவிர, நீதியின் பலிகளை செலுத்துவதை தவிர வேறொன்றும் உமக்கு உகந்ததாய் மாற முடியாது. இந்த நல்ல நிகழ்ச்சிக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய கிருபையினால் ஒவ்வொருவரையும் நீ நிறைத்து சமாதானமாய் அவர்கள் வாழ்க்கையும் குடும்பமும் உள்ளமும் இருக்க தேவரே நீர் அனுக்கிரகம் பண்ணுவீராக. சகல கிருபை பொருந்தின தேவனுடைய சமாதானம் எல்லாருடைய உள்ளங்களையும் ஆட்கொள்ளட்டும். இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற, இதை செய்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து இன்னும் பல ஆயிரங்களுக்கு இதை மகிமையாய் கர்த்தர் மாற்றி கொடுப்பீராக. இப்படி நாம் மாத்திரம் மகிமைப்படட்டும். துதிகன மகிமைகள் நமக்கு கொடுக்கிறோம். இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.